Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம தல நடிப்புல அஜித் குமார் சாரோட நடிப்புல விடாமுயற்சி படம் வந்திருக்கு. அந்த படத்தோட ஒரு ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன் அண்ட் படம் பார்த்தவங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. அது படம் பார்க்க போறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த படத்தை பத்தி முன்னாடியே ஒன்று சொல்லிடுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் விக்னேஷ் சிவன் சார் வந்து டைரக்ட் பண்றதா இருந்துச்சு அஜித் சாரை வச்சு லைக்கா ப்ரொடக்ஷன்ல. பட் அவங்களுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதனால விக்னேஷ் சிவன் சாரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மகிழ் திருமேனி சார் உள்ள வந்தாரு. இது மகிழ் திருமேனி சாரோட கதை கிடையாது. ஐடியா ஒட்டுமொத்தமா வந்து அஜித் சாரோடது. அஜித் சார் தான் இந்த ஐடியாவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாமே வந்து இந்த படத்தோட டீடைல்ஸ். அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தோட ஒரு ரீமேக். ஆக்சுவலா இது ரீமேக் கிடையாது, அந்த ஒன்லைன் மட்டும் எடுத்திருக்காங்க. அந்த ஒன்லைனை நம்ம ஹாலிவுட்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அஜித் குமார் சார், மகிழ் திருமேனி சார் எல்லாரும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங். அண்ட் படத்தோட கதை என்ன அப்படின்னா, சிம்பிள் தான். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன்னா, கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்குள்ள ஒரு சின்ன ஸ்டோரி லைன்னு சொல்லிக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கார் டிராவல் பண்ணுறாங்க. ஸோ இடையில வந்து ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறம் த்ரிஷா மேம் அவங்க வந்து காணாமல் போயிடுறாங்க. அந்த காணாமல் போனதுக்கு அப்புறம் என்னென்ன கதை, என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு குட்டி கதை. இது வந்து நான் சும்மா சின்னதாக சொல்லியிருக்கேன். இது வந்து படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருசாக இருக்கும். இதுக்கு இடையில ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் சீன்ஸ் இருக்கும். அதில் ஃபைட், லவ், ஸோ எல்லாமே இருக்கு. படம் வந்து ஓப்பன்லேயே சொல்லிடுறேன், இது இப்படிப்பட்ட படம் தான் அப்படின்னு. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி படம் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் அஜித் சார் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற எப்படி ஒரு செலிப்ரேட் பண்ற மாதிரி உள்ள படம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம். லைக் வேட்டையன் படம் வந்துச்சுல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்புல, அது கண்டென்ட் ஓரியன்டா இல்ல கமர்ஷியலா தெரியாம அது ரொம்பவே குழம்பி ஒரு மாதிரி மிக்ஸ்டப் ஆயிடுச்சு. அந்த தப்பை இதுல இவங்க பண்ணவே இல்லை. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இவங்க அதை வந்து கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமாவே வச்சுட்டாங்க. அது ரொம்ப 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 சூப்பரான ஒரு படத்துக்கு வேல்யூவை கொடுத்துச்சு. அது எனக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா தெரிஞ்சது. அண்ட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஒரு தூண் அப்படின்னு சொல்லலாம் அஜித் சார். படத்தை ஒரு ஒன் மேன் ஷோவா தோல்ல சுமந்திருக்காரு. அந்த அளவுக்கு படத்தோட ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் எல்லா அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான அஜித் சாரை நம்ம எப்போ பார்த்துருப்போம் அப்படின்னா, ஆரம்பம் படத்துல பார்த்துருப்போம், பில்லா படத்துல பார்த்துருப்போம், அப்புறம் மங்காத்தா, இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷ் டோன்ல வந்து நம்ம பார்த்துருப்போம். பட் அதுவே வந்து அந்த ஆரம்பம், பில்லா இதெல்லாம் இல்லாத ஒரு சட்டில்னஸ் வந்து இந்த படத்துல இருந்துகிட்டே இருக்கும். பட் அவரோட அந்த ஃபேஸ் வந்து முகத்துல ஸ்கிரீன்ல தெரியும் போது ரொம்ப கம்பீரமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு சார்மிங் லுக்கும் இந்த படத்துல அங்கங்க அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, படத்தோட மியூசிக் அனிருத் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளா ஒரு டாக் இருந்துகிட்டே இருந்துச்சு, விஜய் படத்துக்கு அப்படின்னா வந்து அனிருத் வந்து ஓவரா பண்றாரு, சூப்பரா பண்றாரு. பட் மற்ற படத்துக்கோ இல்லை அஜித் சார் படத்துக்கோ வந்து அந்த அளவுக்கு பண்றது இல்லை. விவேகம் நினைக்கிறேன், எஸ் விவேகம், அந்த படத்துக்குலாம் வந்து சரியா பண்ணல, அப்புறம் வேதாளம் படத்துக்கு சரியா பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த படத்துல ரொம்ப சூப்பர், ரொம்ப 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 சூப்பரா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அந்த மியூசிக் வந்து அந்த சீனை எலிவேட் பண்ற விதம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் யாருக்கு செட் ஆகாது அப்படின்னா, ஒரு செலிப்ரேஷனை நம்பி எதிர்பார்த்து போறவங்களுக்கு இது சூட் ஆகாது. பிகாஸ் அஜித் சார் ரொம்ப தெளிவா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் ப்ரொமோஷன்ல மகிழ் திருமணி சார் சொல்லியிருக்காங்க, இது வந்து ஆடியன்ஸ்க்கான படம் கிடையாது, ஒரு ப்ராப்பரான என்ட்ரி சீன். ப்ராப்பரான என்ன, ஒரு செலிப்ரேட் பண்ற மாதிரி என்ட்ரி சீன்ஸ் கிடையாது, பஞ்ச் டயலாக்ஸ் கிடையாது, ஓவர் டூப் பண்ண ஃபைட் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப செலிப்ரேட் பண்ணி நீங்க படத்தை பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. இது ஒரு சட்டிலான ஃபிலிம், ரொம்ப கிளியரா பாருங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டோட உள்ள வாங்கன்னு ரொம்பவே ப்ரிப்பேர் பண்ணி தான் உள்ள அமைச்சிருந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இது அப்படி கிடையாது, எனது ஒரு எலிவேட்டட் சீன் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழில் பார்த்துட்டு இருப்போம்ல, சில படங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணிடுவாங்க, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ப்ரொமோஷன் கொடுத்து அந்த படம் வேலைக்கே ஆகாது, அந்த மாதிரி ஆயிரும். நம்ம எதோ நம்பி உள்ள போவோம், பட் படத்துல அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது. பட் இவங்க அந்த காரியத்தை வந்து பண்ணவே இல்லை. ரொம்ப சூப்பரா சிம்பிளா இப்படிதான் இருக்கும் படம், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அஜித் சாரோட ஒரு டேரிங் அட்டெம்ப்ட்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். அண்ட் த்ரிஷா மேம்க்கு வந்து நான் எதிர்பார்த்தேன். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இந்த பாட்டு, அதுக்கப்புறம் இந்த ட்ரைலர்ல அங்கங்க ரொம்ப எமோஷனலா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப ஸ்பேஸ் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட்
அப்புறம் இன்னொரு விஷயத்துல அஜித் சாரை பாராட்டணும்னு நினைச்சேன். ஆரவ் வந்து அஜித் சாரை போட்டு அடிக்கிறாரு சீன்ல. சில சீன்ஸ்லாம் வந்து அடி விழுகுது, ஏத்துக்கிட்டு இருக்காரு. மேக்சிமம் வந்து ஐ மீன் இந்த ஸ்டார் கேட்டகரியில இருக்கிறவங்களாம் அப்படி ஏத்துக்க மாட்டாங்க. அர்ஜுன் சார் கூட ஓகேன்னு சொல்லிக்கலாம், அர்ஜுன் சார் அடிச்சா ஏத்துப்பாங்க, பட் இவர் அடிச்சா ஏத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் தகர்த்தெரிஞ்சிட்டு படம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆரவுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். கழகத்தலைவன்ல இவர் பண்ணியிருந்தாரு, பட் அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து எலிவேட் ஆகல. பட் இதுல வந்து ஓரளவுக்கு சூப்பரான கேரக்டரா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் சார், ரெஜினா கசாண்ட்ரா, இவங்களுக்கான அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து எங்க இருந்து எடுத்திருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த ஜோக்கர் படம்லாம் பார்த்துருப்போம்ல, இப்போ வந்து ஜோக்கர் 2, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சைக்காட்டிக் கேரக்டர் மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு பிரிச்சு பார்த்தோம். ஆக்சுவலா படத்தை அப்படி பார்க்கக்கூடாது, பட் இருந்தாலுமே நம்ம ஊர்ல அப்படிதான் பார்ப்போம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்றப்போ ரொம்ப ரேசியா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வல் வந்து ஒரு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கிளிஃப் ஹேங்கர்னு சொல்லுவாங்கல்ல, ப்ராமிசிங்கான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரோட கரெக்டா முடிஞ்சிச்சு. அந்த சீன்ல தான் வந்து அந்த இந்த ப்ராப்ளத்துக்கான காரணம் யாரு அப்படின்னு ஒரு ஓப்பன் அப் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்து நடக்கக்கூடியதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல என்ன அப்படின்னா, கொஞ்சம் லாகியா இருக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா படம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணும். பட் அந்த 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 சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் யார சொல்றது, சினிமோட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ், எஸ் அவர் தான் நினைக்கிறேன், வேற லெவல் சினிமோட்டோகிராஃபி. அஜித் சார் கூட இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு நானே நினைக்கிறேன். பிகாஸ் அந்த லெவலுக்கான ஒரு சினிமோட்டோகிராஃபியை வந்து பார்க்க முடிஞ்சது. ஆரம்பம் படத்துல, பில்லா படத்துல, மங்காத்தா படத்துல அந்த படம் வந்து எலிவேட் ஆகிறதுக்கான இன்னொரு ரீசன் ஒரு கிறிஸ்டல் கிளியர் சினிமோட்டோகிராஃபியா இருக்கும். அண்ட் கலர் டோன் படத்துக்கு கூட மாறும்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துலயும் அந்த கலர் டோன் வந்து மாறி இருக்கு. ஒரு மாதிரி மங்காத்தா படத்துல இருக்கிற கலர் டோனை விட கொஞ்சம் சட்டிலான கலர் டோனா இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் பெஸ்டா இருந்துச்சு. அண்ட் அஜித் சார் ரொம்ப ஸ்டைலிஷா, ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷா காமிச்சிருக்காங்க. ஈவன் அவர் சும்மா கார் டோரை திறந்துட்டு, கார் டோர் இருக்கும்ல, அதை வந்து புஷ் பண்ணிட்டு ஒரு இடத்துல வருவார். அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது மனுஷன் வேற மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வேற யாரை மிஸ் பண்ணிட்டேன், ஆக்ஷன் டைரக்டர், ஸ்டண்ட் கோரியோகிராஃபி சொல்றேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு கார் சேசிங்லாம் இருக்கும். அந்த கார் சேசிங்லாம் வந்து எப்படி எங்க கேமராஸ் வச்சு எடுத்திருப்பாங்க, எப்படி இவங்க இதுக்கு கொரியோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இன்னொருத்தங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இது யாரு அப்படின்னா, இந்த லாஜிக்ஸ் எல்லாம் அதிகமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பிகாஸ் நம்ம தெலுங்கு படங்களை பார்க்கறதுக்கோ இல்ல தமிழ் படங்கள்ல பார்க்குற அளவுக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இதுல கிடையாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்குது. எங்க எல்லாருமே எங்க இந்தியன்ஸா இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்களே, என்னது போலீஸே வராதா அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் லைட்டா, அதெல்லாம் வந்து கண்டுக்கவே கூடாத மிஸ்டேக்ஸ் தான். பட் இருந்தாலும் சொல்லியே ஆகணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவ்வளவுதான். இந்த படம் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஒர்க் அவுட்னா இது வந்து எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் அப்படின்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் ரொம்ப போரான ஃபிலிமும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம். எல்லாரும் போய் முகம் சொல்லிக்காம பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஃபிலிம். ஆனா சிலவங்களுக்கு வந்து ஒரு ரேசியான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் லைட்டா பொறுமையா சோதிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே ரேசியா எப்படி போச்சுனே தெரியல அப்படின்ற மாதிரி டக்குன்னு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பிளாகா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, அவ்வளவுதான். இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். உங்களுக்கு நீங்க படத்தை பார்த்துட்டு என்ன ஒப்பீனியன் சொல்றீங்களோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது நெக்ஸ்ட் பார்க்க வரவங்களுக்கு ஓகேவா இருக்கும். வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா, சினிமாட்டோகிராஃபி, கலர்ஸ், ஆக்டர்ஸ், ஓகே மேக்ஸிமம் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோட ஒப்பீனியன். இந்த படம் வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு, ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல முடியல. ஸோ அந்த இது மட்டும்தான். அடுத்து குட் பேட் அக்லியில பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த படத்தை மேல ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. பிகாஸ் இது மகிழ் திருமேனி சாரோட ரைட்டிங் கிடையாது, மகிழ் திருமேனி சாரோட கதை கிடையாது, அவரோட ஐடியா கிடையாது. டைரக்ஷன் மட்டும்தான் அவரோடது, டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரீன் பிளே மட்டும்தான் அவரோடது. மற்றது எல்லாமே வந்து வேற ஒரு இது ஐ மீன் எடுத்திருக்காங்கல்ல, ஸோ அவங்களோடது. அதனால இவர்கிட்ட இருந்து மகிழ் திருமேனி சார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு உள்ள போகல. பட் இருந்தாலுமே அவரோட ஒர்க்கை வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. மேபி அவரோட ரைட்டிங்கா இருந்தா அது இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தடையற தாக்க, மீகாமன், ஸோ இதெல்லாமே வந்து என்னோட ஃபேவரட் லிஸ்ட். ஸோ அவரோட படமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்து இந்த படத்துல உட்காந்துருக்கலாம். பட் இதெல்லாம் எதிர்பார்த்து போகாதீங்க, மகிழ் திருமேனி சாரை எதிர்பார்த்து போகாதீங்க. இது வந்து ஒரு செப்பரேட் ஃபிலிமா இருக்கும். ரெண்டு பேர்த்தோட அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு வெளியே வரணும்னு தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இது கிளியரா பண்ணியிருக்கு. இதுதான் இந்த படத்தோட என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியனை நீங்க சொல்லலாம். ஸோ
பாய்.